ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். அவர் நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கே என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் 24வது நாளாக நாம் கிறிஸ்மஸை கொண்டாடி வருகிறோம். கர்த்தர் பிறந்த மகிமையை நாம் கொண்டாடி வருகிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இது அருமையான ஜெப வேலையை கொடுத்ததுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஜெப கூடுகை கொடுத்ததுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க இம்மானுவேலராக எங்கள் மத்தியில பிரசன்னராக எழுந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியை எல்லா மனங்களிலும் உதிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் சந்தோஷமா உண்மையில மகிழ்ந்து கழிகூற கிருபை செய்யுங்க சுவாமி. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே கொடாக்குடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மத்தியிலே இருந்து நீங்க எங்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் துதிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய துளிரே சோத்திரா. ஈசாயின் வேர்களில் இருந்து எழும்பி செழிக்கும் கிளையே சோத்திரா. ஈசாயின் வேரே சோத்திரா. அலங்கரமான கர்த்தரின் கிளையே சோத்திரா. மகிமையான கர்த்தரின் கிளையே சோத்திரா. நமக்கு பிறந்த பாலகனே சோத்திரா. நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரனே சோத்திரா. கர்த்தத்துவத்தை தமது தோளின் மேல் கொண்டவரே சோத்திரா. அதிசயமானவரே சோத்திரா. ஆலோசனை கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, சோத்திரா. நித்திய பிதாவே, சோத்திரா. சமாதான பிரபுவே, சோத்திரா. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது பாடல் வேளை. பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடு என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இதோ நான் பிரசன்டேஷன் போடுகிறேன். பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி, கர்த்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி நித்தினவா ஓடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. ஞானபரன் வெள்ளை மலையோரம் பிறந்தாரெல்லாம் எங்கும் ஈரம், தொல்லை மிகும் அவ்விருட்டு நேரம், பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. புவிவாழ் ராஜனுக்கு மாட்டகந்தான் வீடோ, வான தமத்தை வாடின புல் பூண்டோ, ஆன பழங்கந்த என்ன பாடோ, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. பாடுகின்றார் தூத சேனை கூடி, மந்தையாயரோடுகின்றார் பாடல் கேட்க தேடி, இன்றிரவில் என்ன இந்த மோடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. இடையர் அஞ்சுகிறார் அவர் மகிமை கண்டு, இன்றி காபிரியில் சொன்ன செய்தி கொண்டு, நாட்டமுடன் ரட்சகரை கண்டு, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. நிறைவேறின போதி ஸ்திரியின் வீத்து, சீல கன்னி கற்பத்திலே ஆவியால் உற்பவித்து, பாலனான இயேசு நம்மின் சொத்து, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. கண்டரசர் மூவன் நடந்தாரே, சந்திர தூப போலம் வைத்து சுதனை பணிந்தாரே, விந்தையது பார்க்கலாம் வானேரே, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி. கணேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி, பக்தியுடன் நித்தினவா ஓடி, பெத்லகேம் ஊரோரம் சத்திரத்தை நாடி.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அருமையான பாடல். சரி, இப்போ இந்த நேற்று நான் சொன்னோம் மராட்டி பாடல் பாடுங்களேன்னு சொல்லி சிஸ்டர் கலாராணி கிட்ட, உடனேயே அதாவது அவங்கள்ட்ட நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்னென்னா கிராபிங் த ஆப்பர்ச்சுனிட்டி இமீடியட்லி. அவங்க அடுத்த தடவை பாடுவாங்களோ நான் நினச்சேன் அடுத்த சீசனில். ஆனால் இன்றைக்கே அவங்க பாட ரெடியாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் போட்டு நாலு பேர் கேட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலி போட்டோ இஸ் குட். எல்லாரும் ஸ்மைலோட இருக்கீங்க, அதுதான் அதுல சார்மிங். This song is in Marathi, and the meaning of this song is that we are feeling grateful for Jesus Christ. So we are putting it through this Marathi song. आभारी रे आभारी मानतो येशूला, आम्ही आभारी रे आभारी मानतो येशूला. आभारी 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 रे आभारी मानतो येशूला, आम्ही आभारी रे आभारी मानतो येशूला. कायाला पियाला येशूने दिले, कायाला पियाला येशूने दिले, काहायला जाता येशूने दिले, कायाला जाता येशूने दिले, कायाला पियाला येशूने दिले, काहायला जाता येशूने दिले. आभारी रे आभारी मानतो येशूला, आम्ही आभारी रे आभारी मानतो येशूला. पापाची क्षमा येशूने केली, पापाची क्षमा येशूने केली, नवा जीवन येशूने दिली, नवा जीवन येशूने दिली. पापाची क्षमा येशूने केली, नवा जीवन येशूने दिली. आम्ही आभारी रे आभारी मानतो येशूला, आम्ही आभारी रे आभारी मानतो येशूला. आभारी 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 रे आभारी मानतो येशूला, आम्ही आभारी रे आभारी मानतो येशूला. தேங்க்யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா வைரஸ் காலத்துல நாங்க பாம்பேக்கு வர முடியாது, நீங்க மும்பை எங்கிட்ட கொண்டாட்டீங்க. இந்த கிறிஸ்துமஸ் ஈவ்ல நீங்க ஃபேமிலியா இவ்வளவு ஸ்மைலிங்கா நீங்க வந்து ஒன்றா இருந்து என்ன கைதட்டி பாடினது எல்லாருக்கும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அது வேற. கர்த்தர் நமக்காக பிறந்தார் அப்படின்றத நம்ம எல்லாரும் நாங்க உணர முடிச்சு. உங்க சந்தோஷம் இஸ் கண்டேஜியஸ். இது வந்து எங்களுக்கு அப்படியே தொடுது உங்களோட சந்தோஷம். பிரைஸ் காட். முதல் ஈவென்ட் முதல் எபிசோட் உங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இப்போ அடுத்த ப்ரோக்ராமுக்கு போறோம். தேங்க்யூ. 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 பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா வைரஸ் காலத்துல நாங்க பாம்பேக்கு வர முடியாது, நீங்க மும்பை எங்கிட்ட கொண்டாண்டீங்க. அது மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் ஈவ்ல நீங்க ஃபேமிலியா இவ்வளவு ஸ்மைலிங்கா நீங்க வந்து ஒன்றா இருந்து என்ன கைதட்டி பாடினது எல்லாருக்கும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். அது வேற. கர்த்தர் நமக்காக பிறந்தார் அப்படின்றத நம்ம எல்லாரும் நாங்க உணர முடிச்சு. உங்க சந்தோஷம் இஸ் கண்டேஜியஸ். இது வந்து எங்களுக்கு அப்படியே தொடுது உங்களோட சந்தோஷம். பிரைஸ் காட். முதல் ஈவென்ட் முதல் எபிசோட் உங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இப்போ அடுத்த ப்ரோக்ராமுக்கு போவோம். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட். ரைட், அடுத்த ப்ரோக்ராம் இப்போ சிஸ்டர் ஜெரி அவர்கள் பாடுவார்கள். You better not shout. The song is sung by Santa Claus.
ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் டைமில் தான் இந்த பாடல் பாடப்பட்டது. ஆகவே சரியான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி கொடுத்துறேன். You better not shout, better not cry, better not pout, I'm telling you why. Santa Claus is coming to town. He's making a list, he's checking it twice. He's gonna find out who's naughty or nice. Santa Claus is coming to town. He sees you when you're sleeping. He knows when you are awake. He knows you've been bad or good. So be good for goodness sake. You better watch out. You better not cry. Better not pout. I'm telling you why. Santa Claus is coming to town. Oh, let's go. He sees you when you're sleeping. He knows when you are awake. He knows if you've been bad or good. So be good for goodness sake. You better watch out. You better not cry. You better not pout. I'm telling you why. Santa Claus is coming to town. Santa Claus is coming. I mean the big fat man with a long white beard is coming to town. Santa Claus is coming to town. Thank you. Wish you all a happy Christmas. Thank you, wonderful. Christmas Eve, most appropriate song. Thank you. God bless you. ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பாடல் இன்னைக்கு. அந்த அவங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் காட். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவில் எல்லாரும் இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் ஈவ்ன்றது இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் மூமெண்ட். இந்த ஈவில் வந்து நம்ம ஹார்ட்டை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சந்தோஷம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்மஸ் நீங்கள் நாளைக்கு ஏர்லி மார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு இப்போ தான் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ரைஸ் காட். ரைட். இப்போது வீடியோ ஈவெண்ட் ஒன்று இருக்குது. இதில் இப்போ வந்துடும் நினைக்கிறேன். அதில் ஏதாச்சும் ஆடியோ ப்ராப்ளம் உடனே வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது வந்து ஜெரியுடைய கிராண்ட்சன், அவர் பாடுறாரு. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, a merry little child, Jesus Christ, was born on Christmas Eve. Hark, the angels sing, the new King born today. The man will live forevermore because of Christmas Day. Hark, the angels sing, the new King born today. The man will live forevermore because of Christmas Day. வண்டர்ஃபுல். ரொம்ப அருமை. எல்லாருக்கும் ஆடியோ கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இப்போ எனக்கு ஒன்று புரியல. ஹூ இஸ் இன்ஸ்பைரிங் ஹூம்? கிராண்ட் சன் கிராண்ட் மதர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா? கிராண்ட் மதர் கிராண்ட் சனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களா? பட் ஒரே ஒரு க்ளூ. இதே சாங்கை தான் சிஸ்டர் ஜெரி பாடினாங்க some few days back. So I think grandmother has inspired Same song. grandson. Glory to God. Right. அடுத்த பிரசன்டேஷன் டேனியும் கிரேஷியாவும் இப்போ பாடுறது நம்ம எல்லாரும் கட்டாயம் கேட்க போகிறோம். Joyful and triumphant.
unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. Isaiah 9:6. Hi everyone. Hello everyone, greetings from Daniel and Gracia. First off, I want to thank everyone for all your prayers, and particularly to Suresh Uncle and Auntie for organizing this and their fervent prayers. We have recorded a very humble version of "O Come All Ye Faithful." Hope you enjoy it. We wish you all a Merry Christmas and a Happy New Year 2021. Thank you. Thanks to Brother Theodore and Mrs. Theodore, தாசுடைய Das, and Mrs. Das for all your efforts. இப்போ 2700 இயர்ஸ்க்கு போகலாம் நான் போக போகிறோம். 2700 இயர்ஸ் யார் இருக்கா? ஐசாயா. Shalom everyone. Today I'll be performing a short skit about Isaiah the prophet. The people who walked in darkness have seen a great light. They lived in the land of darkness. They lived in the land of shadows, and light has been shining on them. Child is born to us, a son will be given to us. He will be our ruler. He will be called Wonderful, Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. His royal power will continue to grow, and his kingdom will be at peace. He will rule as King David's successor, basing his power on right and justice until now and the end of time. Thank you everyone. God bless you. Peace be with you. The Lord is with you. Don't be afraid, Mary. God has been gracious to you. You will become pregnant and give birth to a son, and you will name him Jesus. He will be great and will be called the Son of the Almighty God. I am a virgin. How then this can be? The Holy Spirit will come on you. For this reason, the child will be called Holy One. Remember your relative Elizabeth. Even though she's too old, she became pregnant, and there is nothing impossible for God. I am the servant of Lord, and may this happen to me as you have said. My heart is gracious. I am glad because of God my Savior, who has remembered me, his lowly servant. And everyone will call me happy because of the great things God has done to me. Thank you everyone. Merry Christmas. இந்த கேரக்டர்ஸ் வந்து எங்க கிராண்ட் சில்ட்ரன் ஆமா. சுஜே வீணாவுடைய சில்ட்ரன். The Holy Spirit will come. அந்த வாய்ஸ் வந்து ஏஞ்சல் வந்து எங்களுடைய டாட்டர் இன்லா வீணா. பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னொரு சாங் பிகின் அண்ட் ஃபேமிலி பாடுறாங்க. அதையும் ப்ரெசன்டேஷனில் முடிச்சிடலாம். அதை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த மை ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாட எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் ஆன்டிக்கும் அங்கிளுக்கும் எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இம்மட்டும் நம்மளை காத்தவர் இம்மானுவேலவர் இந்த வருடம் முழுவதுமாக நம்மளை காத்து வழிநடத்துகிறார். இனிமேலும் காப்பார். இந்த பாடலோட கருத்து, நம்ம எந்த சூழ்நிலையிலும் என்ன வேலைகளும் இருந்தாலும் நம்மளுக்காக பிறந்த இந்த பாலகனை மற்றும் நம்மளுக்காக இன்னும் தொடர்ந்து வாழ்க்கையில் வருகிற இந்த தேவாதி தேவனை துதிக்கும் விதமாக இந்த பாடல் நாங்கள் இப்பொழுது பாடுகிறோம். நம்மோடு இருப்பவர் இம்மானுவேலவர்
சரி நிசதமா நீசனி ரிசா நிசதமா நீசனி சரி நிசதமா நீசனி ரிசா. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ரொம்ப என்ன சந்தோஷமானது என்னன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடும் லாஸ்ட் எபிசோடும் என்ன ஃபேமிலியாக ப்ரைஸ் பண்ணாங்க. The family that praises together stays together. Praise God. The family that praises together stays together. Hallelujah. In between எல்லாம் children, grandchildren உடைய accomplishments, enthusiasm. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மிகவும் அருமையான சிங் சாங் சர்வீஸ், கேரல் சர்வீஸ் நாம் எத்தனை கண்டக்ட் பண்ணியிருக்கோம்? 5 சிங் சாங் சர்வீஸ் இன்னையோட சேர்த்து. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை எவ்வளவு புகழ்ந்தாலும் பத்தாது, அவ்வளவு அற்புதமான நம்ம மத்தியிலே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். Praise God. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால மீண்டும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் இப்போ கூகுள் மீட், ஃபேஸ்புக், யூடியூப்ல இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முதலே பார்ட் 1 அப்படி ஒரு பாகத்தை பார்த்தோம். லூக்கா 2:7 சத்திரத்தில் இடம் இல்லை. ஏன் சத்திரத்தில் இடம் இல்லை? ஒரு பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு நடுவில் இன்பிட்வீன் கேப் வச்சுன்னா கேரல் சாங்ஸ் ப்ரோக்ராம் வந்துச்சு. இன்னைக்கு இதை பார்த்து முடிக்கிறோம். இந்த மெசேஜ் இஸ் வெரி ஆப்ட் இன்ஃபேக்ட் for the Christmas Eve. வேதம் சொல்லுது, லூக்கா 2:7 சத்திரத்தில் இடம் இல்லாததினால் மரியாள் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினார். உலகப்பிரமாண ஆங்கிள் பார்த்தோம்னா சத்திரத்தில் இடம் இல்லை. therefore ஆகையால். ஆனா தேவனுடைய அனாதி தீர்மானத்தை பார்த்தோம்னா சத்திரத்து இடம் இல்லாதனால தேவனுடைய அனாதி தீர்மானம் நடக்குது. பிள்ளையை துணியில சுற்றி முன்னணியில் கிடத்தணும் இஸ் காட்ஸ் டிவைன் பிளான். இந்த பிளான் நிறைவேறுது. பிரியமானவர்களே, சத்திரத்தில் இடம் இல்லை. மரியாள் எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க? சத்திரத்தில் இடம் இல்லையே, என்ன ஆண்டவரே, தேவதூதன் இப்படிலாம் சொல்லலையே, ஏன் சத்திரத்தில் இடம் இல்லை? நீங்க என்கிட்ட 10 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களே, ப்ரோக்ராம் நடக்க போல சொல்லிட்டீங்களே, சத்திரத்தில் இடம் இல்லையே. இந்த எண்ணத்துக்கு மரியாளுடைய இதயத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த எண்ணம், ஏன் சத்திரத்தில் இடம் இல்லைன்ற எண்ணம், it could have crossed her mind. She is a human being, a young girl, ஒரு expectant mother going through emotional pain, going through physical pain. It could have occurred, but she said, இந்த எண்ணமே உனக்கு என் இதயத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. என் இதயத்தில் எதுக்கு திரும்ப இடம் இருக்கு? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே,
கர்த்தரின் தாழ்மையை பார்த்தாரே, என் வயிற்றுல தேவனுடைய குமாரனை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு மூலமாக ஒரு பெரிய சரித்திர நாயகனை கொடுக்க போறேன், தேவ குமாரனை கொடுக்க போறேன், கிறிஸ்துவை கொடுக்க போகிறேன், இரட்சகரை கொடுக்க போகிறேன். இந்த வாய்ப்புக்கு கொடுத்தாரு எனக்கு, இந்த வாய்ப்புக்கு என்னை பாத்திரமாக்கினாரு, எனக்கு இது ஒரு இடம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. She was filled. Her mind was filled with joy. Her heart was filled with joy. என் சத்திரத்தில் இடம் இல்லைன்ற எண்ணத்துக்கு இடம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த கிறிஸ்மஸ் ஈவில் இன்னைக்கு இப்போ ராத்திரி சுமார் 8 மணிக்கு இருக்கும். நாளைக்கு விடியும் போது எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் எந்திரிக்கணும். ஹல்லேலூயா. வாயில மட்டும் இல்ல, இருதயத்தில் சந்தோஷம். ஒருவேளை என் அருமையான சகோதரனே சகோதரியே, உங்க வேளையில் அது இல்லாம இருக்கலாம், இது இல்லாம இருக்கலாம், அது நடக்காம இருக்கலாம், இது நடக்காம இருக்கலாம். யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் லிஸ்ட். ஏன் ஆண்டவரே அது நடக்கல, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சுகம் இல்லை, ஏன் ஆண்டவரே தடை செய்யப்பட்டிருக்குது. யூ மே ஹாவ் a few questions. It can cross through your mind. இன்னைக்கு நீ சொல்ல போறீங்க, இந்த உலக பிரமாண சிந்தனையே உனக்கு என் இருதயத்தில் இடம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு என்ற குமாரனை, தேவ குமாரனை எனக்காக பூமியில் அனுப்பினாரே. சோத்திரம். My heart, your heart, my brother sister is filled with the joy. எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேச துவங்கிட்டாரு. Many have started feeling, many have taken a decision. நான் இந்த குறைய என் உலகப்பிரமாண கண் சொல்றது, உலகப்பிரமாண காது சொல்றது, உலகப்பிரமாண என் சிந்தனை சொல்றதுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் முழுமையாக கர்த்தரை நான் துதிக்க துவங்குறேன். I am going to praise God. I am going to thank God for giving me Jesus Christ. வானத்தி பூமி படைத்தவர் எல்லாவற்றையும் துறந்து மகிமையை இழந்து தன்னுடைய கிரவுனை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இங்க இறங்கி பாலகனாக வந்தாரே. ஹல்லேலூயா. I rejoice. Hallelujah. Start thanking God. உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவையெல்லாம் ஓடி போயிடும். They will become insignificant. உங்க முன்னாடி பெருசா தெரியும், அது இல்லை. It might look very big today, but start thanking God for Jesus. எனக்காக பிறந்த பாலனுக்காக நன்றி நன்றி நன்றி. வாய் நிறைய நன்றி சொல்லுங்க, இருதயம் நிறைய நன்றி சொல்லுங்க. God will pour joy in your heart. Christmas joy. Hallelujah. Praise God. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் நீங்க அனுபவிக்காத உங்க வயசை நீ சொல்லிக்கோங்க. என் வயசு 40, இந்த 40 வருஷம் இல்லாதது. உங்க வயசு 60, இந்த 60 வயசு இல்லாதது. உங்க வயசு 80, இந்த 80 வயசு இல்லாதது. Say it. God is going to fill your heart with joy. Hallelujah. இந்த உலக பிரமாண சத்திரத்து இடம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, இதுக்கு இதயத்தில் இடம் இல்லை. Hallelujah. 2 things are happening. 1, இடம் இல்லை. 2, it's a sign for all of us. ஏன் இடம் இல்லை? இது எனக்கு உங்களுக்கு அடையாளம். மரியாளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. எலிசபெத் மேய்ப்பருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. பிள்ளை துணியில் சுற்றி முன்னில் கிடத்தி வைத்திருப்பார்கள். அடையாளம். 3 ராஜாக்களுக்கு ஒரு அடையாளம், நட்சத்திரம். எனக்கு உங்களுக்கும் இதன் மூலமாக கர்த்தர் ஒரு 4 அடையாளங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதல் அடையாளம், இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் எனக்கு இடம் உண்டு. அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லாதது எனக்கு ஒரு மெசேஜ், ஒரு
ஒரு கருத்து, ஒரு சத்தியம், ஒரு ப்ராமிஸ் எனக்கு கொடுக்குது. இயேசுவின் இருதயத்தில் எனக்கு இடம் உண்டு. பிலிப்பியர் 2:7 சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், வெறுமையாக்கினார். அவருடைய இதுக்காக எப்படி வந்தாரு? வெறுமை. யாராச்சும் ஒரு மனுஷன் தான் ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டு எப்போ பார்த்தா சொல்லிட்டே இருப்பார். 4 முளை வேஷ்டி தான் கட்டியிருப்பேன். ஆனால் அவர் வாழ்க்கை, அவருடைய எல்லா காரியம் பார்த்தா பயங்கர ஆடம்பரமாக இருக்கும். உதாரணமாக ஒரு பென்ஸ் காரில் வந்தாருன்னா நீங்கள் பார்ப்பீங்களா எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு. அவர் சொல்கிறதும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி முரண்பாடு. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், வெறுமை ஆக்கினார். இன்னைக்கு நான் வேத சத்தியத்தை பார்க்குறேன். அவருக்கு சத்துறது இடமில்ல, அவர் துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள். நான் ரெண்டுக்கும் ஒரு கோஹரன்ஸை பார்க்குறேன். ரெண்டும் கரெக்டாக ஒத்து போகிறத பார்க்குறேன். இதனால் எனக்கு என்ன தெரியுது? அவர் வெறுமை ஆக்கப்பட்டார். நானும் அதே மாதிரி லூக்கா 18:13 சொல்லப்பட்ட ஆயக்காரனை போல, ஆண்டவரே நான் வெறுமையான மனுஷன், ஆண்டவரே ஏன்ட்ட நல்லதுன்னு ஒன்றுமே இல்லைப்பா, நான் அதை செய்தேன் இதை செய்தேன், இதுக்கு தகுதி இருக்கு, எனக்கு அது தகுதி இருக்கு, எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, ஐ எம் கமிங் வித் எம்ப்டி ஹேண்ட்ஸ், வெறுமையா வர்றேன். இயேசு சொல்றார், இந்த வெறுமையா வர்றானே இந்த மனுஷன், இவனுக்கு தான் பரலோகத்தில் இடம் உண்டு, இவனுக்கு தான் என் இருதயத்தில் இடம் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். முதல் சைன், அவர் வெறுமை ஆக்கப்பட்டார். ஆகவே சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை. இது எனக்கு என்ன ஒரு சைனு? இயேசுடைய இருதயத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடம் உண்டு. ஹல்லேலூயா. ரிசர்வேஷன், ரூம் ரிசர்வ் பண்ணல, ஆனா அதனால எனக்கு ஒரு சைன், எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் ரூம், பிளேஸ் ரிசர்வ்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா சொல்ல முடியுது? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வேதம் சொல்லுது, யோவான் 1:11. யோவான் 1:11 2வது அடையாளத்துக்கு போயிட்டு இருக்கோம். அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார், சொந்தமான வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. There was no room for Jesus. Hallelujah, praise God. நானே அடுத்த வசனம் யோவான் 1:12 சொல்லுது, நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே என்னையும் உங்களை ஆண்டவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு இதுதான் அடையாளம். ஹல்லேலூயா. யார் யார் விசுவாசிக்கிறாங்களோ அந்த ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They said there is no room for you, Jesus. ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் வேறு எண்ணங்கள். எங்களுக்கு வரப்போற மேசியா அரண்மனையில் பிறப்பார். Hallelujah. There was no room for Jesus Christ in their heart. நானும் நீங்களும் அவர் குடிசையில் பிறந்தார், அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர்தான் இரட்சகர். நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் பிள்ளையாக. இந்த ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லும்போது ரூம் இல்லை என்பது எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு ட்ராமா போட்டாங்க, கிறிஸ்மஸ் பிளே. அதில் ஒரு ஸ்பெஷலி சேலஞ்சு பாய், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பாய், அந்த பையனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஆர்வம். அவனுக்கு ரொம்ப பேச முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. இருக்கலே ஸ்மாலஸ்ட் ரோல், இருக்கலே ஸ்மாலஸ்ட் டயலாக் யார் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க. கடைசியில் அந்த பையனை, ஸ்பெஷலி ஏபிள்டு பாயை, ஒரு ரோல் கொடுத்தாங்க, இன் கீப்பர். அவன் சொல்ல வேண்டியது நோ ரூம், நோ ரூம், இதான் சொல்லும். கிறிஸ்மஸ் பிளே நடந்துட்டு இருக்கு, எல்லா பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க,
எல்லாம் பிரமாதமாக பேசுகிறாங்க. ஏஞ்சல் பிரமாதமாக பேசுகிறாரு, யோசேப்பு நல்லா பேசுகிறாங்க, மரியாதை நல்லா பேசுகிறாங்க, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில் இப்போ யோசேப்பு போய் இன்கிப்பட்ட போய், என் மனைவி இருக்காங்க, பிரசவம் நேரிடும், எந்த நேரம் நேரிடும், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும். இந்த பையன் அப்படியே பார்க்குறான். இந்த யோசேப்பு அவ்வளவு தன் இதயத்தை ஊற்றி கேட்குறான், ரொம்ப தன்னை தாழ்த்தி. He pours his heart and makes a real request, hearty request. இந்த பையனுக்கு அந்த காட்சியை பார்த்தோட கேட்ட கேள்வி விண்ணப்பத்தை தாழ்த்தி கேட்க பார்த்தோன்னே நோ ரூம் சொல்ல முடியல. எஸ், ஐ வில் கிவ் மை ரூம் அப்படின்னு சொன்னான். நோ ரூம் சொல்லணும், ஆனால் இவன் என்ன சொல்றான்? எஸ், ஐ வில் கிவ் மை ரூம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் இந்த கிறிஸ்மஸ் பிளே ஆர்கனைஸ் பண்ண டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஷாக். என்ன இப்படி தப்பா டயலாக சொல்லிட்டானேட்டு. ஆனால் வந்திருந்த ஆடியன்ஸில் ஒரே கைதட்டாங்க. என்ன ஒரு ஆப்டா இன்னைக்கு கரெக்டா ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனால் கல்லாக்கப்பட்ட இருதயத்தில் அவர்கள் அந்த நாட்களில் உள்ள ஆட்கள் இடம் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் நீங்களும் சொன்னோம், இடம் உண்டு அப்பா. இந்த ஆட்டு தொழுவத்தில், மாட்டு தொழுவத்தில் பிறந்த இந்த பாலனுக்கு தான் இதயத்தில் இடம் உண்டு. ஆகவே யோவான் 1:12 வசனத்துப்படி, எனக்கு உங்களுக்கு அடையாளம், எனக்கு தேவனாக பிள்ளையாகும்படிக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு இடம் கொடுத்திருக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவது, இயேசுடைய பிறப்பில் மட்டுமில்ல, அவர் வாழ்க்கை முழுவதுமே இப்படி தான் இருந்ததுக்கு இது ஒரு அடையாளம். From the beginning and throughout. From the beginning, throughout his ministry. Hallelujah. மத்தேயு 8:20 சொல்றாரு, நரிகளுக்கு ஒரு இடம் உண்டு தங்குறதுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடம் இல்லை. இடம் இல்லை. சத்திரத்தில் பிறக்கும் போது இடம் இல்லை, மினிஸ்ட்ரி அப்போ தலை சாய்க்க இடம் இல்லை. ஓடி ஓடி டயர்டா போய் அங்க போய் இங்க போய் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார், நற்செய்தி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு இது ஒரு அடையாளம், உங்களுக்கு இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க இடம் இல்லை. அன்று நீங்க நம்முடைய ஆயுசு நாட்களை முடித்து தலை சாய்க்கும் போது பரலோகத்தில் ஒரு மாளிகையில் இடம் உண்டு. ஹல்லேலூயா. யோவான் 14:2 சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதா வீட்டில் அநேக ஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியுது? ஹல்லேலூயா. அவருக்கு இடம் இல்லை. ஏன்? எனக்கு பரலோகத்தில் மாளிகையில் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய துவக்கத்தில் சத்துறது இடம் இல்லை. Throughout his life இடம் இல்லை. He was rejected again and again and again and again. அவருடைய முடிவிலையும் அவருக்கு எருசலேம் பட்டணத்தில் இடம் இல்லை. வேதம் சொல்லுது, எபிரேயர் 13:12 ஊருக்கு உள்ள அவர் சிலுவையில் அடிக்கல, ஊருக்கு வெளியே எருசலேம் பட்டணம், பரிசுத்த பட்டணத்துக்குள்ள இடம் இல்லை. புறம்பான இடத்துல, மதிலுக்கு அப்பாற்பட்ட இடத்துல, கொல்கத்தாவில் இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். ஹல்லேலூயா.
வேதம் சொல்லுது எபிரேயர் 13 அதிகாரம் 12 புறம்பே, நகரத்தின் வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு எருசலேம் பட்டணத்தில் இடம் இல்லை. there was no place for him in Jerusalem. அதனால தான் நான் இன்னைக்கு இன் கிரைஸ்ட். அதனால தான் எனக்கு உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹல்லேலூயா, praise God. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்ட்டு நானும் நீங்கள் ஏன் சொல்றோம்? அவருக்கு பட்டணத்துக்குள்ள இடம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, லேவியாகமம் 4 அதிகாரம் 12 பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம், இது பரிசுத்தமான இடம், இந்த பரிசுத்தமான பட்டணத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. 4 signs. 1, அவர் தன்னை வெறுமை ஆக்கினார். இயேசு எனக்கு உங்களுக்கு சொல்ற மெசேஜ், நான் ஏழை கோலம் எடுத்தேன், உனக்கு ஒரு அஷ்யூரன்ஸ், அருமையான மகனே மகளே, உனக்கு என்னுடைய இதயத்தில் உனக்கு இடம் உண்டு. 2வது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்ன லைஃப் ஃபுல்லாவே இடமில்லைன்ட்டு I was kept under rejection. They kept on rejecting me again and again. அதனால இன்னைக்கு நான் உங்களை பார்த்து எல்லாரும் சொல்ல முடியும், எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தில் இடம் உண்டு. அவர் சிலுவையில் மரிப்பதற்கு எருசலேம் பட்டணத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா நானும் நீங்களும் இயேசுக்குள் இருப்பதற்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. There was no room amidst his own people. தம் சொந்தமானதுக்குள்ள வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? நானும் நீங்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெயிப்போம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் ஈவில் எங்களோட பேசியதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் மரியாதை போல அதை பார்க்குறேன், நான் இதை பார்க்குறேன், அது இல்லை இது இல்லை, இதெல்லாம் நாங்கள் யோசிக்கலப்பா. எங்களுக்கு நீங்கள் குமாரனை கொடுத்தீங்க ஐயா. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நோக்கம் தான் ஐயா, நீங்க எங்கள் குமாரனை கொடுத்தீங்க, நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. வாழ்நாளெல்லாம் துதிப்போம் ஐயா, குடும்பமாக துதிப்போம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் பாடல்கள் மூலமாக என்று துதித்தோம் ஐயா. உமக்கே மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து மூலம் ஜபங்களை ஏற்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் we wish you a Merry Christmas என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Praise God. Praise God. Hallelujah. Bye bye. Hallelujah. God bless you.